வணக்கம் and welcome to my channel. This is Afrin. ஸோ எல்லா வீக்குமே நான் வீக்கெண்ட் ஸ்பெஷல்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த வாரம் வீக் டே ஸ்பெஷல் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் எல்லா நாள் காலையிலையும் கிச்சனுக்குள்ளே நுழையிறப்ப என்னடா சட்னி அரைக்கலாங்கிற ஒரு டென்ஷனோடைய அம்மாமார்கள்லாம் போவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன ரெமெடி என்னால் முடிஞ்சது. எங்கள் வீட்டு 4 மஸ்ட் ட்ரை சட்னி ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளும் கூட, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிரவுண்ட்நட் சட்னி, நிலக்கடலை சட்னி எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். நிலக்கடலை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதில் சட்னி ரொம்ப யம்மியாக வரும். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஸோ 200 கிராம் வறுத்த நிலக்கடலையை நல்லா தோலெல்லாம் உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 சில்லு தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காரத்துக்கு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதும். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற நிலக்கடலை சட்னி சூப்பராக தயாராகிடும். குழந்தைங்களுக்கு ரைஸில் இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பேனில் வந்து இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய், கறி லீஃபு இதெல்லாம் இதில் முதல்ல வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் வறுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிளகாய் விதைகள் வெளியில் வந்து லைட்டாக மிளகாய் வந்து செவக்கிற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஆற வச்சுட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே வந்து மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி லைட்டாக தேவையான அளவுக்கு தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஆக்கிட வேணாம் சட்னியை, கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸில் வந்து விரவி சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சட்னி, நிலக்கடலை சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த சட்னி வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நல்லா குட் ஃபேட்ஸ் நிறைய இருக்குது பீனட்ஸில். அதே மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டெய்லி ஃபுட்டில் நிலக்கடலை ஆட் பண்ணுறதுனால எந்த தப்புமே கிடையாது. அடுத்ததாக நம்ம வந்து கார சட்னி எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். எல்லாருமே செய்வோம், பட் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எங்கள் வீட்டோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 தக்காளி எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் 2, மீடியம் சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல் வந்து 10 எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. கருவேப்பிலை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட பருப்பு வகைகளில் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ இப்போ பேனில் வந்து முதல்ல எதெல்லாம் வந்து வறுக்கணுமோ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இலை, மல்லி இலை, பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். உளுந்தும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நமக்கு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வந்து நல்லா வறுக்கணும். இப்போ இதோட நம்ம புளியை ஆட் பண்ணிக்கிறோம். புளியில் வந்து கொட்டையை எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வெங்காயம் சேர்க்குறோம். ஸோ தக்காளி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக நறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். எல்லாமே வதங்கி வர்றதுக்கு நமக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதை நல்லா இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறப்ப இந்த மாதிரி நரன்னு இருக்கும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இது காரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ காட்டுற குவான்டிட்டி எல்லாமே 5லேருந்து 6 பேர் வரைக்கும் போதுமானதாக இருக்கும் தாராளமாக. அடுத்ததாக தேங்காய் சட்னி தாங்க எப்படி அரைக்கணும்னு சொல்ல போகிறேன். என்னடா இந்த சட்னிலாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் தேங்காய் சட்னி பிடிக்காதுங்க. ஆனால் இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா பிடிக்காத எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் 2 சில்லு எடுத்துக்கோங்க. பெருசுனா, சின்ன சில்லுனா 3 சில்லு எடுத்துக்கலாம். எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு தேங்காய் தான் அதிகமாக வைக்கணும், பொரிக்கடலை கம்மியாக வைக்கணும். நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதில் 5, அதில் 3ன்னு எடுத்திருக்கேன். இஞ்சி பூடு சேர்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு சின்ன பல்லு பூடும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகாய், அது கூட நம்ம 2 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம்.
ஸோ இப்போ இதை தாளிச்சிட்டு நம்ம சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம். சட்னி உங்களுக்கு கட் சட்னியாக வேணும்னா கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பொங்கலுக்குலாம் கட்டியாக தான் வச்சு சாப்பிடுவோம். தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ரா ஸ்மெல் அடிக்கும். நம்மளோட டெய்லி சாப்பாடில் கண்டிப்பாக தேங்காய் ஏதாவது ஒரு ஃபார்மில் ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ இட்லி தோசைக்கு எடுத்துக்கிற மாதிரி நான் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த சட்னியை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கார சேமியாவுக்கு கூட தேங்காய் சட்னி ரொம்ப நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். நிறைய பேருக்கு தேங்காய் சட்னி சொதப்புறதுக்கான ரீசன் ஒன்று நல்ல தேங்காய் பார்த்து வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா தேங்காய் பொரிக்கடலையோட குவான்டிட்டி தப்பாக எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கடைசியாக என்ன சட்னி ஷேர் பண்ண போகிறேன்னா கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை முடிக்கு அவ்வளோ நல்லது. டெய்லி அதை துவையல் ஃபார்ம்லேயோ இல்லை ஜூஸ் ஃபார்ம்லேயோ எடுத்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 கை நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 சில்லு தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் காரத்துக்கு 10 எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் கருவேப்பிலை செடிலாம் வச்சுருந்தீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக அதை பறித்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் பண்ணி வைக்க வேணாம் ஃப்ரிட்ஜில். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதோட மிளகா வத்தலை ஆட் பண்ணிக்கிறோம். முதல்ல மிளகா வத்தலை மட்டும் நல்லா வறுத்து தனியாக எடுத்துருங்க. லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். வத்தல் நல்லா வறுப்பட்ட ஸ்டேஜில் அதை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மற்றதை நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுக்கணும். ஸோ தேங்காய் கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம கறி லீவ்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கறி லீவ்ஸ் இதோடவே சேர்த்தோம் அப்படின்னா இலையெல்லாம் நமக்கு கருகி போயிடும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை இலையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை கருவேப்பிலையை அப்படியே அரைச்சோன்னா ஒரு மாதிரி ரா ஸ்மெல் அடிக்கும். அதனால தான் நம்ம இதை வறுத்து சேர்க்குறோம். இது கூட புளியும் சேர்த்துக்கோங்க. புளி எப்பவும் போல் விதை மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். நான் மிளகாவை லைட்டாக முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட மிச்சம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சோனாலே போதும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை லைட்டாக தாளித்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சுவையான கருவேப்பிலை சட்னியும் தயார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் சட்னிஸ் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு செட் ஆஃப் சட்னிஸ் நான் கண்டிப்பாக கொஞ்ச நாள் கழித்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye and take care. என்னோட இன்ஸ்டா பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் ஃபாஸ்ட் அப்டேட்ஸ்.